இந்தியா, சீனா, பாகிஸ்தான், வாங்க இந்த 3 நாடுகளோட பொருளாதார பயணத்தை பத்தி பார்க்கலாம். 3 பேரும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஏன் இப்போ இவ்ளோ வித்தியாசம்? வாங்க ஆராயலாம். 1950கள்ல 3 நாடுகளுமே அவங்க பொருளாதாரத்தை முதல்ல இருந்து கட்டமைக்க 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. பல வருஷமா அவங்களோட வளர்ச்சி பாதை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் பாதை பிரிய ஆரம்பிச்சது. இந்தியா, பாகிஸ்தான் 2 பேரும் கலப்பு பொருளாதார வழியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா சீனாவோ முழுசா அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. சீனாவோட முதல் பெரிய முயற்சி தான் இந்த கிரேட் லீப் ஃபார்வர்ட். நாட்டை வேகமா தொழில்மயமாக்க ஒரு பெரிய திட்டம். வீட்டுக்கு வீடு ஸ்டீல் உலைகள், விவசாயிகளை கம்யூன்கள்ல ஒன்னா சேர்ப்பதுன்னு ரொம்ப தீவிரமான கொள்கைகள் இதுல இருந்துச்சு. அப்புறம்தான் முக்கியமான திருப்பு முனைகள் வந்துச்சு. ஒவ்வொரு நாடும் வேற வேற சமயத்துல பொருளாதாரத்தை திறந்து விட்டாங்க. இந்தியாவோட 1991 சீர்திருத்தங்கள் பழைய சிஸ்டத்தை உடைச்சு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க ஆரம்பிச்சது. சரி, இந்த முடிவுகளோட விளைவுகள் டேட்டால எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சீனாவோட ஆரம்ப கட்ட சீர்திருத்தங்கள் டபுள் டிஜிட் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இந்தியாவோட வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் வேகம் எடுத்தது. இது லேட்டஸ்ட் ட்ரெண்டை அழகா காட்டுது. இந்த 3லயும் இந்தியா தான் அதிக வளர்ச்சி விகிதத்துல இருக்கு. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கலாம். சீனா தன்னோட ஜிடிபில 43% பங்களிப்போட ஒரு வலுவான தொழில்துறையை உருவாக்கி இருக்கு. ஆனா இந்தியாவும் பாகிஸ்தானும் விவசாயத்துல இருந்து நேரடியா சேவைத்துறைக்கு தாவி இருக்காங்க. ஆனாலும் பாருங்க, இந்தியால ஜிடிபில விவசாயத்தோட பங்கு கம்மிதான். ஆனா நிறைய பேர் இன்னும் விவசாயம் தான் பண்றாங்க. மனிதவள மேம்பாட்டுல ஆயுட்காலம், தனிநபர் வருமானம்னு எல்லாத்துலயும் சீனா ரொம்ப முன்னாடி இருக்கு. இது முன்னேற்றத்தோட ஒரு தெளிவான அடையாளம். சீனாவோட குழந்தை இறப்பு விகிதம் மத்த நாடுகளை விட ரொம்ப கம்மி. சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டோட திட்டமும் வேற வேற அளவிடக்கூடிய ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. வெவ்வேறு பாதைகள்ல போனாலும் இப்ப 3 பேருமே எதிர்காலத்துல ஒரே மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. இனி வரப்போற சவால்களுக்கு இதுல யாருடைய மாடல் ஜெயிக்க போகுது?